Hi everyone, consumer cases பத்தின இன்னொரு அப்டேட் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ முழுசா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் லீகல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா ஒருத்தங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது இவரோட லைசன்ஸோட வேலிடிட்டி வந்து 2 மாசம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அதனால வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்ட இவர் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நோ வேலிட் லைசன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரீச் ஆஃப் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது வேலிடான லைசன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க பிரீச் பண்ணதாக அர்த்தம். அதாவது அவங்க மீறிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் அண்ட் செக்ஷன் 15 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்லயும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க லைசன்ஸ் வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நீங்க வித்தின் 30 டேஸ் அதை ரினியூவல் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா அது லாப்ஸ் ஆயிடும். ஒன்ஸ் லாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நோ கவரேஜ் வில் பி ஆடட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதனால வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா சேஃபா ரைட் பண்ணுங்க and then check your validity of insurance and license. Thanks for watching this video.